வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம யுனெக்ஸ் டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம யுனெக்ஸு இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் VMware இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யுனெக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது லினக்ஸும் யுனெக்ஸும் சேமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருக்கும். நீங்கள் வந்து என்ன, நான் இப்போ வந்து அது என்ன சேமா இல்லையாட்டு நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட தாட்ஸ், அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து தெரிவிங்க. இப்போ வந்து யுனெக்ஸும் சேமா அப்படின்ட்டு யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் அதுக்கு என்ன சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே சேம் கிடையாது. அதாவது யுனெக்ஸ் ரெண்டுமே சேம் கிடையாது. எப்படி நான் சொல்கிறேன் ரெண்டுமே சேம் கிடையாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யுனெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இது வந்து லினக்ஸ், சரிங்களா? இப்போ இது வந்து லினக்ஸ்னா அதுக்கப்புறம் இப்போ இது வந்து யுனெக்ஸ், அதாவது இது வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர், இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து லினக்ஸு, இதில் வந்து யுனெக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இப்போ இந்த ரெண்டும் உங்களுக்கு சேம் கிடையாது, ஆனால் அது வந்து ஒரே ஃபேமிலி. அதாவது லினக்ஸ் அண்ட் யுனெக்ஸ் ஆர் அண்டர் சேம் ஃபேமிலி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். எதனால் சேம் ஃபேமிலி அப்படி சொல்கிறேன், அதுக்கப்புறம் எதனால் யுனெக்ஸும் சேம் கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எதனால் யுனெக்ஸ் சேம் கிடையாது அப்படின்ட்டு பார்த்துருவோம். இப்போ வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மைக்ரோசாஃப்டில் உங்களுக்கு MS-DOS தான் ஃபஸ்ட்டு வந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். MS-DOS தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது வந்து மைக்ரோசாஃப்ட் எல்லாருக்குமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணாங்க. அதனால வந்து இப்போது நீங்கள் கேட்கலாம், மைக்ரோசாஃப்ட் வந்து ஃப்ரீயாக இதை ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இந்த MS-DOS வந்து ஆர்டினரி உங்களுக்கு வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறோம் தெரியுமா, இந்தமாரி நம்ம ஈஸியாக டைப் பண்ணுறோம் அந்தமாரி இருக்காது. எல்லாமே கமெண்ட் மூலமாக வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதான் நீங்கள் வந்து நிறையா இப்போ லேப்டாப் ரிவ்யூ வீடியோஸ்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் ஒரு 5000 அந்த லேப்டாப் ப்ரைஸ்லேருந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கணுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால்டு விண்டோஸ் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு MS-DOS மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு MS-DOS மட்டும் இருந்தால் போதும் அப்படி சொல்லி நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு MS-DOS யூஸ் பண்ண தெரியணும். அப்படி தெரியாட்டி நீங்கள் வந்து வேறு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு வெளியே ஏதாவது கடையில் கொடுத்து நீங்கள் வந்து விண்டோஸ் OS நீங்கள் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு சேம் உங்களுக்கு அமௌண்ட்டு தான் வரும். அதனால் நீங்கள் வந்து MS-DOS வச்சு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு உங்களுக்கு ஒரு புது லேப்டாப் நீங்கள் வாங்குறது ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு MS-DOS தெரியணும். அந்தமாரி எல்லாருக்குமே MS-DOS தெரியாது. அதனால வந்து சாதாரண ஆட்கள் வந்து MS-DOS பேஸ் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து அதுக்கப்புறம் தான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து அந்த வந்த புதுசில் வந்து அது வந்து GUI என்வாரன்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இப்போ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஈஸியாக நீங்கள் எந்த ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் நீங்கள் எல்லாமே கமெண்ட் மூலமாக பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. எல்லாமே உங்களுக்கு கமெண்ட் தெரியாட்டியும் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. இப்போ வந்து யுனெக்ஸ் இப்போ எதுக்கு MS-DOS அதுக்கப்புறம் விண்டோஸ் அதெல்லாம் பேசினேன் பார்த்தீங்கன்னா, யுனெக்ஸ் இன்னும் நல்லா தெளிவாக புரியிருக்கு தான். இப்போ யுனெக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்தது. 1980s யுனெக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்தது. யுனெக்ஸ் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் உங்களுக்கு வந்து இது வந்து வெறும் இந்த மாரி தான் MS-DOS மாரி தான் கமாண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் நிறையா சாதாரண யூசர்ஸ் இப்போ நீங்கள் யுனெக்ஸ் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து அந்த கமாண்ட்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை யூஸ் பண்ணணும்.
அப்படி இருந்தால் இப்போ நீங்கள் அப்படி ஒரு கம்ப்யூட்டர் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும், நீங்கள் வந்து இப்போது நிறைய அந்த ஒரு புக்கை நீங்கள் படித்தா மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் உங்களுக்கு யுனெக்ஸ் வந்து அதனால தான் உங்களுக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. அதாவது சாதாரண ஆட்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியல. அதனால தான் உங்களுக்கு வந்து லினக்ஸ் வந்தது. லினக்ஸ் வந்து எதனால யுனெக்ஸோட ஃபேமிலி, இப்போ இதில் வந்து யுனெக்ஸோட ஃபேமிலி எதனால யுனெக்ஸோட ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறேன்னா, லினக்ஸ் வந்து யுனெக்ஸ் மாதிரியே தான். அதாவது லினக்ஸ் வந்து யுனெக்ஸோட ஃப்ளேவர்னு என்ன, வேர்ஷன். அது வேர்ஷன் மாதிரி தான். ஆனால் வந்து உங்களுக்கு லினக்ஸில் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, லினக்ஸில் வந்து ஜியூஐ என்வாயர்மெண்ட்டு ப்ரொவைட் பண்ணாங்க. ஜியூஐ என்வாயர்மெண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதில் வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸாக இதில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸை உங்களுக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது ரெண்டும் சேம் தான். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸே உங்களுக்கு புரியுறமே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் ஜியூஐ என்வாயர்மெண்ட் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தாங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்னால தான் லினக்ஸ் வந்து ஃபேமஸ் ஆச்சு. இப்போ வந்து லினக்ஸ் யுனெக்ஸ் எதனால உங்களுக்கு வந்து லினக்ஸ் வேறு யுனெக்ஸ் வேறுட்டு சொல்கிற புரிஞ்சிருக்கும். லினக்ஸில் வந்து ஜியூஐ என்வாயர்மெண்ட் கிடையாது. யுனெக்ஸில் வந்து ஜியூஐ என்வாயர்மெண்ட் கிடையாது. லினக்ஸில் வந்து ஜியூஐ என்வாயர்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் யுனெக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுனெக்ஸ் வந்து வெண்டார் ப்ரியாரிட்டி சொல்லுவாங்க. வெண்டார் ப்ரியாரிட்டி சொல்லுவாங்க. இது வந்து வெண்டார் ப்ரியாரிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்டார் ப்ரியாரிட்டினா இப்போ நீங்கள் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒன்லி உங்களுக்கு அதில் மேக் வந்து இன்ஸ்டால் ஆகும். அந்த மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து வெண்டார் ப்ரியாரிட்டி கிடையாது. அது வந்து எந்த ஒரு கம்ப்யூட்டரில் வேணால் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து விண்டோஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஜாலியாக யூஸ் பண்ணலாம். ஆனால் மேக் அப்படி கிடையாது. மேக் வந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ்க்கு மட்டும்தான். அதாவது ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் ஹார்ட்வேர்னு என்ன, இந்த ப்ராசஸர் எல்லாமே ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ்க்கு உண்டான ஹார்ட்வேருக்கு மட்டும்தான் அந்த ஒரு மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் ஆகும். அதான் வெண்டார் ப்ரியாரிட்டி. அதேமாதிரி தான் யுனெக்ஸும் இருந்தது. யுனெக்ஸ் ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகணும்னா அது உங்களுக்கு வந்து யுனெக்ஸோட அதோட கான்ஃபிகரேஷன் ஹார்ட்வேர்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த மிஷினில், அதாவது கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகும். இது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்தது. ஆனால் லினக்ஸ் அப்படி இல்லை. லினக்ஸ் வந்து எல்லா கம்ப்யூட்டர் அதாவது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே ஈஸியாக இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக எம்எஸ் டாஸ் ஃபஸ்ட்டு சொன்னேன், எதுக்காக அந்த விண்டோஸ் கதையை சொன்னேன்ட்டு. அதாவது எம்எஸ் டாஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட கம்பேரிசன் படி பார்த்தா உங்களுக்கு எம்எஸ் டாஸ் வந்து நீங்கள் வந்து யுனெக்ஸ்ட்டு சொல்லலாம். அதேமாதிரி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸை வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், விண்டோஸ் வந்து லினக்ஸ் மாதிரி சொல்லலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இப்போ வந்து லினக்ஸ் யுனெக்ஸ் அது வந்து ரெண்டு இதுவுமே சேம் கிடையாது. லினக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெண்டார் ப்ரியாரிட்டி கிடையாது. லினக்ஸும் இந்த இப்போ இருக்கிற விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் வந்து ஆரக்கிள் லினக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரெட் ஹேட் லினக்ஸ் இருக்குது. அந்தமாரி நிறையா ஒரு கம்பெனிஸோட லினக்ஸ் வந்து உங்களுக்கு இது பண்ணுறாங்க, டிசைன் பண்ணுறாங்க. அதனால் லினக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்டார் ப்ரையாரிட்டி கிடையாது. அதேமாரி உங்களுக்கு வந்து லினக்ஸ் வந்து யுனெக்ஸோட ஃபேமிலிட்டு சொல்லலாம். இப்போ லினக்ஸ் அப்புறம் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உபுண்டு, அதுக்கப்புறம் நிறையா லினக்ஸோட ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்ஸ் வந்து என்னென்னா வேர்ஷன்ஸ் சொல்லலாம். ஃப்ளேவர்ஸை சரிங்களா, ஃப்ளேவர்ஸ் வேர்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். அதனால் இப்போ வந்து லினக்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ஷன்ஸ் சொல்ல மாட்டாங்க, ஃப்ளேவர்ஸ் சொல்கிறாங்க. இதே இது விண்டோஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளேவர்ஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க, வேர்ஷன்ஸ்ட்டு சொல்லுவாங்க. அதான் டிஃப்ரென்ஸ். அந்தமாரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்ப்போம் சரிங்களா. அதனால் இப்போ வந்து லினக்ஸ் யுனெக்ஸ் யாராவது சேமாக இல்லையா கேட்டாங்கன்னா, லினக்ஸ் யுனெக்ஸ் சேம் கிடையாது. அது வந்து லினக்ஸ் வந்து யுனெக்ஸோட ஃபேமிலி அப்படி சொல்லிக்கலாம். அப்புறம் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் அந்தமாரி என்னென்ட்டு கேட்டாங்கன்னா அது வந்து லினக்ஸோட ஃப்ளேவர்ஸ் அப்படி சொல்லலாம். லினக்ஸோட வேர்ஷன்ஸ் சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து லினக்ஸ் படிக்கிறீங்கன்னா லினக்ஸோட ஃப்ளேவர்ஸ் அந்தமாரி தான் சொல்லி பழகணும். அதான் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் சரிங்களா. இப்போ இதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து
லினக்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம வந்து வர்ச்சுவல் மிஷினில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? நன்றி.